ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணுறது. ஸோ 30 வீக்ஸ்க்கான டயட் பிளான்ஸ், நான் என்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன், ஸோ எப்படி இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னிஸ் கண்டினியூ ஆகுது, டயட் ஃபுட்டு ப்ளஸ் வந்து என்னோடய 7 இயர்ஸ் ஓல்டு கிடுக்கு என்ன மீல் ப்ரிப்பேர் பண்ணுறேன், லஞ்ச் பேக் பண்ணுறேன். ஸோ இந்த ரிலேட்டட் கண்டென்ட்டாக நான் இதுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங்க்கு வந்து ப்ரித்திக்கு லன்ச்சு ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். காலையில் எழுந்தோடனே ரைஸ் வச்சுட்டு சுண்டல் ஒரு சைடு வந்து ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட் பருப்பு உருண்டை குழம்புக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக நம்ம வந்து அதை ஸ்டீம் பண்ணி பண்ணுவோம்ல, ஸோ அதே மெத்தடில் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து நைட்டே ஊற வச்சு மார்னிங் வந்து அதை நல்லா அலசிட்டு அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டீமரில் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதிலே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்பா எழுந்துட்டாங்க, அவருக்கு வந்து ஆவாரம்பூ தண்ணியும் போட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் வந்து நம்ம பொரியலும் ரெடி பண்ணிடலாம். பொரியலுக்கு வந்து தாளிப்புலாம் கொடுத்துட்டு நான் வந்து காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு போட்டு. இது ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் தாளிப்புலாம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு கூட்டி போட்டுடலாம். ஸோ புளியெலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சோடனே பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு உருண்டையை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ப்ரித்திக்கு லஞ்சுக்கு வந்து பாவக்காய் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே சேர்த்து செய்கிறேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ண பருப்பு உருண்டையெல்லாம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா பொரியல் ரெடி ஆகிடும். இது எல்லாமே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதுனால அதோட ஸ்மெல் இறங்கும். அதனால் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ குழம்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பாவக்காய் பொரியலுக்கு தேவையான தாளிப்பை கொடுத்துட்டு பாவக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி போட்டு வேகட்டும். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்கான தாளிப்பு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மிளகாய், இது கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுண்டல்னால சில பேர் கேஸ்ட்ரிக் ஆகும், அதனால் நீங்கள் பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இத்தனையும் வந்து காலையில் கடகடன்னு குயிக்காக பண்ணுறதுனால எல்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஒர்க்கு. அதுக்கப்புறம் ப்ரித்திக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கோகோனட் ரைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸும் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். தாளிப்பு சேர்க்கும் போதே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா சாப்பிடவும் நல்லா இருக்காது. கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு ரைஸு, உப்பு போட்டு சாதத்தை கிளறி வச்சிடலாம். ஸோ நல்லா உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாட்டு லைட்டாக ஆற வச்சு இந்த மாதிரி கிளறணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ப்ரித்திக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்து நான் சுண்டல் கட்டிட்டு எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு லஞ்சுக்கு என்ன கட்டுன்னு பார்க்கலாம். கோகோனட் ரைஸ் கட்டிட்டு, ஸோ இது அவனோட ஃபேவரட் காம்பினேஷன், கோகோனட் ரைஸு, பாவக்காய் பொரியல் அண்ட் ஆம்லேட்டு. ஸோ இன்றைக்கி அதுதான் அவனுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பூன் வச்சுட்டு நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி திணை பொங்கல் தான் செய்கிறேன். திணை பொங்கலுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் வேணும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு வந்து திணை அரிசி எடுத்து வாஷ் பண்ணி குக் பண்ண வச்சுருக்கேன். அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான பொங்கலுக்கான தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு
இஞ்சி, மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், கருவேப்பிலை இது மட்டும் போட்டு நல்லா தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தாளிப்பு நல்லா கொடுத்துட்டு பொங்கல் மேலே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கீ பத்தலைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா கீ கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஸோ ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக மில்லட்ஸில் இந்த மாதிரி பொங்கல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ரெகுலராக நம்ம பண்ணுற அரிசி இல்லாமல் இந்த மாதிரி மில்லட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதுக்கான சாம்பார் ரெசிபியும் நான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து நல்லா சுட சுட வந்து திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு திணை பொங்கல் பண்ணியிருக்கேன். இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சாம்பார் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு பருப்பு உருண்டை குழம்பு. அது நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. செய்யும்போது நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, ஆற ஆற வந்து ரொம்ப இறுகிடுச்சு. அதுக்கப்புறம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல், இது லஞ்சுக்கு வந்து கோவக்காய் பொரியல் அண்டு பாவக்காய் பொரியல். இது வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கிழங்கு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், சுண்டல், கொஞ்சம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், எல்லாமே கண்டென்ட் மிக்ஸ் ஆன மாதிரி நான் இன்றைக்கி என்னோடய ஃபுட் எடுத்திருக்கேன். ஸோ பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் வந்து சுண்டல், சக்கரவள்ளி கிழங்கு, இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ நான் எடுத்ததில் வந்து மேக்ஸிமம் ப்ரோட்டீன் இன்றைக்கி கவர் ஆகிடுச்சு, அதனால் நான் எக்கு ஆட் பண்ணிக்கல. காய் பொரியல் வந்து 2 பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஃபைபர் ரொம்ப அவசியம், அதனால் காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கணும். தேங்க்யூ.